2006ஆம் ஆண்டு லண்டன்ல இருக்க ஒரு பழமையான வீட்டை இடிக்க உத்தரவிட்டிருக்காங்க. அப்படி அந்த வீட்டை இடிக்கும்போது, ஒரு சீல் ரூம்ல பல வினோதமான பொருட்கள கண்டுபிடிச்சாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1940ஆம் ஆண்டு லார்ட் தாமஸ் தியோடர்ங்கிற செல்வந்தர் ஒரு அனாதை விடுதிக்காக தான் வாழ்ந்து வந்த மெர்லின் ஹவுஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய வீட தானமா கொடுத்திருக்காரு. 1960களுக்கு மேல அந்த வீட்ல இயங்கிட்டு வந்த விடுதி கலைக்கப்பட்டது. பல வருடங்களா யாரும் பயன்படுத்தாத நிலையில கடந்த 2006ஆம் ஆண்டு லண்டன் அரசாங்கம் அந்த வீட்டை இடிக்க உத்தரவிட்டாங்க. அதன்படியே அந்த வீடும் இடிக்கப்பட்டிருக்கு. அப்போ பல வருடங்களா திறக்கப்படாம இருந்த ஒரு சீல் டோர கண்டுபிடிச்சாங்க. அத ஓப்பன் பண்ணப்போ நூற்றுக்கணக்கான மரப்பெட்டிகள் இருந்தத பார்த்திருக்காங்க. அந்த பெட்டிகள திறந்து பார்த்தப்போ, ரத்த காட்டேரிகள், ஓநாய் மனிதர்கள், டூத் ஃபேரீஸ்ன்னு சொல்லப்படுற இதுவரைக்கும் கதையில மட்டுமே கேள்விப்பட்ட பல உயிரினங்களின் பதப்படுத்தப்பட்ட உடல்கள் இருந்தத பார்த்து பலரும் ஆச்சரியம் அடைஞ்சாங்க. இவ எப்படி இங்க வந்ததுங்கிறத பத்தியும், இந்த வீட்டிற்கு சொந்தக்காரரான லார்ட் தாமஸ் தியோடர் பத்தியும் பல ஆச்சரியமான விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது. அதுக்கு முன்னாடி அங்கிருந்து எடுக்கப்பட்ட சில ஃபோட்டோஸ இப்போ பார்க்கலாம். 1782ஆம் ஆண்டு லார்ட் எட்வர்டுங்கிற ஒரு மிகப்பெரிய செல்வந்தருக்கு மகனா பிறந்தாரு லார்ட் தாமஸ் தியோடர். பிறந்த உடனே தாய் இறந்து போனதால தந்தையின் வளர்ப்புல வளர்ந்திருக்காரு லார்ட் தாமஸ். இவரோட சிறுவயது முதலே தன்னோட தந்தையோட சேர்ந்து இதுவரைக்கும் யாரும் அதிகம் பயணப்படாத உலகின் பல இடங்களுக்கு சென்று விசித்திரமான உயிரினங்களையும் அவற்றின் பதப்படுத்தப்பட்ட உடல்களையும் சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பெயர் குறிப்பிடப்படாத பல ஆராய்ச்சியாளர்களின் கண்டுபிடிப்புகளையும் லார்ட் தாமஸும் அவரோட தந்தையும் வாங்கி சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்பாராத விதமா அவரோட தந்தை இறந்து போயிருக்காரு. அதனால ஏற்பட்ட மன வருத்தத்தின் காரணமா மீண்டும் லண்டன் திரும்பியிருக்காரு தாமஸ் தியோடர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளி உலகத்தோட தொடர்பையும் லார்ட் தாமஸ் குறைச்சிக்கிட்டதா சொல்லப்படுது. லார்ட் தாமஸ் தியோடருக்கு இருந்ததா சொல்லப்படுற ஒரு வினோதமான சக்தி அவரோட இளமை. தன்னோட 80வது வயதிலும் 40 வயது மனிதரைப் போன்றே காணப்பட்டிருக்காரு லார்ட் தாமஸ். கடைசியா 1940ஆம் ஆண்டு தான் வசித்து வந்த மெர்லின் ஹவுஸ்னு சொல்லப்படுற மிகப்பெரிய வீட்டை தான் சேகரித்து வைத்திருந்த மாதிரிகள் அடங்கிய சீல்ட் ரூமை எக்காரணம் கொண்டும் திறக்கக்கூடாதுங்கிற ஒரு நிபந்தனையோட அனாதைகள் இல்லத்திற்கு கொடுத்திருக்காரு. அதை பத்தி அப்போ வந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல மிக பெருசா பேசப்பட்டிருக்கு. அப்போ அவரோட வயது 160. அதன் பின் லார்ட் தாமஸ் அவருக்கு சொந்தமான பல சொத்துகளையும் விற்று அதன் மூலியமா வந்த பணத்தையும் தானம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாரு, எப்போ இறந்தாரு, இல்ல இறந்தாராங்கிறத பத்தின எந்த ஒரு தகவலும் யாருக்கும் தெரிய வரல. ஆனாலும் சில குறிப்புகள்ல அவர் 1942ஆம் ஆண்டே இறந்து போயிட்டதா சொல்லப்பட்டிருக்கு. லார்ட் தாமஸ் தியோடர் 1782ஆம் ஆண்டு பிறந்ததும் உண்மை. 1940ஆம் ஆண்டு அவர் தன்னோட 160வது வயதுல தான் வசித்து வந்த மெர்லின் ஹவுஸ தானமா கொடுத்ததும் உண்மை. அப்படி இருக்கும்போது எப்படி அவரு அவ்வளோ வருஷம் வாழ்ந்தாருங்கிறத பத்தின ரகசியம் யாருக்குமே தெரியல. அவராலயும் அவரோட தந்தையாலயும் சேகரிக்கப்பட்ட உயிரினங்களின் மாதிரிகள் உண்மையானவை இல்லைன்னு பலரும் தெரிவிச்சாங்க. ஆனா சமீபத்துல அந்த மாதிரிகளின் மீது நடத்தப்பட்ட ஆய்வுல அதன் மீது டிஎன்ஏ இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு வகையில ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் மற்றொரு வகையில குழப்பத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. லார்ட் தாமஸ் தியோடரோட சேகரிப்புகளை கொண்டு மெர்லின் கிரிப்டிட் மியூசியம்ங்கிற ஒரு மியூசியம் 2006ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த மியூசியம் சம்பந்தமான ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த வீடியோவையும் பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.